விலைமாதர் வீட்டிற்கு சென்ற அமைச்சர் மேடையில் பெண்கள் முன் கொச்சையாக பேசிய நிகழ்வு, இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம். என்ன விடயம் பேசினார் அந்த அமைச்சர் யார் அப்படிங்கிறத விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் ரொம்ப இழிவானது. நிச்சயமாக தமிழ் தேசியத்தில் இருக்க யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் எடுத்துக்காட்டுக்கு கூட இந்த மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணாத இடத்துல இருக்க தமிழ் தேசியவாதிகள், நான் குறிப்பிட்டே சொல்லணும் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு வார்த்தை ஏதாவது பதிவு பண்ணாலே இந்த அளவுக்கு அந்த காணொலியை நான் அதை என்ன நிகழ்வுங்கிறத பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நிகழ்வில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தை சீமான் பேசியிருந்தாலே மிக கேவலமாக சித்தரித்து இவர் மிகப்பெரிய மோசமானவர், பிற்போக்குவாதி, அது மட்டும் இல்லாமல் இவர் இப்படித்தான் இருப்பாருன்னு என்னென்ன கட்டமைப்பை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்வது, விவாதங்களாக ஊடகத்தில் எடுத்து வைக்கக்கூடிய அளவிற்கு பேசுவாங்க. ஆனால் தொடர்ச்சியாக சர்ச்சையில் சிக்கி கொண்டிருக்க இந்த கோல்டு ஹேர், அதை பொன்முடி இருக்கார் பார்த்தீங்களா, இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வருவதே கிடையாது. ஒவ்வொரு முறையும் அவர் செய்யக்கூடிய இழி செயல்களை இந்த திராவிட மாடல் ஏற்றுக்கொண்டு போகிறது. ஏதாவது ஒருவர் இருவர் அவர் மீது கோபப்பட்டு ஏதாவது செய்தாங்கன்னா உடனே அவர்களை கைது செய்வது, சிறைகள் அடைப்பது, அவர்களை சித்திரவதை பண்ணுவதுன்னு பண்ணுவாங்களே தவிர இவர் பேசியது தவறுங்கிறது அவர்களுக்கு புரியவே புரியாது. அந்த அளவிற்கு திமிர் பிடித்து திரிகிறார்கள் இந்த ஆட்சி. நிச்சயம் இந்த ஆட்சி சரிந்து விழும். சரி, அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்க விரும்புகிறோம், காணொலியாக பார்க்க விரும்புகிறவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அதை பதிவு பண்ணியிருக்கேன். கீழே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு விலைமாதர் வீட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட நின்ன உடனே அவங்க பார்த்திங்கன்னா, நீங்கள் சைவமா இல்லை வைணவமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புகிறாங்களே. இது என்ன சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே அப்படின்ட்டு அந்த நபருக்கு ஒரே குழப்பம். அந்த நபர் வேறு யாரும் இல்லை, இந்த அமைச்சர் தாங்க. அவருக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் மறுபடியும் கேள்வி கேட்கும்போது அவங்க சைவம்னா பார்த்திங்கன்னா பட்டை போடுவது, வைணவம்னா நாமம் போடுவது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்களாம். அப்போ அது என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பெண் எப்படி இருக்க வேண்டும், அவர் உறவுக்கு எப்படி இருக்க வேண்டும்ங்கிறது தான் அப்படி சொன்னாங்களான்னு சொல்லிட்டு அவ்வளவு இழிவாக பேசியதும் இல்லாமல் சிரிக்கிறார். இந்த மாதிரியான ஒரு இழி பிறவியை நிச்சயமாக நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க, திமுகவில் தான் கிடைப்பாங்க அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன்.